அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருக்குமே. இன்றைக்கி ட்ரெண்டிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் ட்விட்டரை டேக் ஆன் பண்ண கையோட வேலையிலேருந்து நிறைய பேரை ஃபயர் பண்ணிட்டதா தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Realme 10 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் கர்வ் டிஸ்பிளேயோட எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதோட நீங்கள் Xiaomi யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 967ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அமேசான் அவங்கக்கிட்ட வேலை செய்கிற டெலிவரி பாய்ஸ்க்கெல்லாம் ஒரு வார்னிங் நோட் கொடுத்துருக்காங்க. இந்த வார்னிங் நோட் அமேசான் டெலிவரி பாய் மட்டும் இல்லை, நீங்கள் ஜொமேட்டோ இல்லைனா ஜெப்டோ எதில் வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அமேசான் டெலிவரி பர்சன் ஒரு வீட்டில் போய் டெலிவரி கொடுத்துட்டு அந்த லானில் இறந்து கிடந்ததாக தெரியுது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் டெட் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய் கிடச்சி இறந்துட்டதாக தெரியுது. எஸ், அந்த பர்சன் டெலிவரிக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டில் டெலிவரி பார்சனையும் வச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க வளர்த்த 2 ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் அவங்கள கடிச்சு அந்த இடத்துல இறந்துட்டதா தெரியுது. ஸோ இது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அமேசானில் இனிமேல் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே இந்த டாக் இருக்குது அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் டைப் பண்ணுற மாதிரி ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதே சமயத்தில் டெலிவரி பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட வீட்டில் ஏதாவது நாய் இருக்கா என்னன்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது கேட்கும்போது. நேற்று தான் எலான் மஸ்க் ட்விட்டரை டேக் ஆன் பண்ணாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு பண்ணும்போதே டாய்லெட் சிங்கோட தான் என்ட்ரு பண்ணி லெட்ஸ் சிங்க் இட் அப்படிங்கிற ஒரு ட்வீட்டும் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய 4 பர்சன் சிஇஓ ஆஃப் ட்விட்டர், அதாவது பராக் அகர்வால், இவங்கள ஃபயர் பண்ணியிருக்காங்க. இவங்க கூடவே இன்னும் 3 பேர். பராக் அகர்வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி 1 வருஷம் கூட ஆகலை. பட் இன்னும் 3 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ட்விட்டரில் ஒர்க் பண்ணவங்க. ஒன்று பாலிசி அண்ட் ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ண விஜயா கட்டே, இவங்களும் இந்தியன் தான். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் நெட் சேகல், அதோட உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012லேருந்து ட்விட்டரில் ஒர்க் பண்ண இவங்களையும் ஃபயர் பண்ணிட்டதா தெரியுது. நீங்கள் Xiaomi யூஸராக இருந்தால் இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் Xiaomiயுடைய ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ண போகிறதா இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் Xiaomi 2 பேருமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே Xiaomiயுடைய ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் Xiaomi ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மீ பே, அதுக்கப்புறம் மீ கிரெடிட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. மீ பே அப்படின்னு சொல்லும்போது கூகுள் பே அந்த மாதிரி யூபிஐ சர்வீஸ் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மீ கிரெடிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹேண்ட் லோன் மாதிரி இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2 ஆப்பையும் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi இன்னும் எதுவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. பட் ஏற்கனவே இந்தியாவில் ஃபினான்ஷியல் ஃபெடரல் கிரைம் பிரான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomiயுடைய நிறைய பணத்தை சீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட $660 மில்லியன் எவ்வளோ இந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளிநாட்டிலேருந்து வர்ற பணத்துக்கான கரெக்டான கணக்கு Xiaomi கொடுக்கல. ஸோ இந்த ஃபாரின் ரெமிட்டன் கேஸ் ஏற்கனவே Xiaomi மேலே நடந்துகிட்ருக்கு. ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இது இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஆனால் இப்போ எடுத்திருக்க டெசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPCA அண்ட் இந்தியன் கவர்மெண்ட். NPCA அப்படின்னு சொல்லும்போது யூபிஐ அவங்க தானே டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களும் இந்தியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து மீ ஆப், அதாவது மீயுடைய பே அண்ட் மீ கிரெடிட், இது 2த்தையும் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டர் இஷ்யூ பண்ணதுனால இப்போ Xiaomiயுடைய ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. Qualcomm அடுத்த மாதம் ஒரு பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் அவங்களுடைய புது ஃப்ளாக்ஷிப் சிப்செட், அதாவது லேட்டஸ்ட்டாக வரப்போகிற Qualcomm-உடைய ஃப்ளாக்ஷிப் Qualcomm Snapdragon 8 Gen 2 இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ண கையோடையே எல்லா பிராண்டுமே நாங்கள் கொண்டு வர போகிறோம் பெரிய காம்படிஷனே நடக்கும். ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாக்ஷிப் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் நம்ம எதிர்பார்க்கலாம். முதல்ல லான்ச் பண்ண போகிறது மோட்ரோலாவுடைய X40 இல்லைனா H40 ப்ரோவா இல்லைனா Xiaomi 13 தெரில. 2 பேருமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மாடல் நம்பர்ஸும் லிஸ்டிங் ஆகிட்டுருக்கு, ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிவீல் ஆகிட்டுருக்கு. ஸோ 2 பிராண்டுக்குள்ளே பெரிய காம்படிஷன் நடக்குது. இது கூடவே டிசம்பரில்
டிசம்பரில் விவோடைய X90 iQOO 11 சீரீஸ் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இதே சிப்பில். அதே ஜான்வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய S23 சீரீஸ், அதுக்கப்புறம் OnePlus 11 சீரீஸ், Realme GT சீரீஸ், இதெல்லாமே வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்பில் வர மாதிரி எல்லா பிராண்ட்ஸுமே வந்து இந்த சிப்பில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. Realme 10 சீரீஸ் இந்தியா லான்ச்சை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி Realme அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் இஸ் கம்மிங் அப்படின்னு ஒரு புது டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி Realme 10 சீரீஸ் 3 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மாதிரி கொண்டு வர போகிறாங்க. Realme 10, 10 Pro, Pro Plus, ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. இதில் 10 மட்டும் 4G டிவைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தருது. 4G டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது வந்து யூஸ்வல் Realme மாதிரி தான் ஃப்ரண்ட் பேனல் வரப்போகுது. பட் பேக் பேனல் வந்து கொஞ்சம் iQOO டிசைனில் இவங்க கொண்டு வராங்க. அகைன் ஒன்று வந்து கிளிட்டரி ஃபினிஷ், இன்னொன்று சட்டில் கலரில். மீடியாடெக் ஹீலியோ G99ல் 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் AMOLED பேனலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஆனால் எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்கிறது Realme 10 சீரீஸில் வரப்போகிற கர்வ்டு டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன் தான். Realme 10 Pro அண்ட் Pro Plus ரெண்டுமே கர்வ்டு டிஸ்பிளேயோட வரும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ரூமர்ஸ் இருந்தது. பட் இப்போ வந்து Realme 10 Pro உடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஃப்ளாட் டிஸ்பிளேயோட தான் வரப்போகுது. ஸோ அது கர்வ் டிஸ்பிளே இல்லை. அதே ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pro Plus வந்து உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளேயோட வருது. இங்கே கர்வ்டு டிஸ்பிளே பார்க்கும்போது வந்து விவோ டிவைசஸ்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் கர்வ்டு டிஸ்பிளேவோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீலாக இருக்குது. அதே பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூல்ஸ் எல்லாம் பெரிய பெரிய சென்சார்ஸோடு வச்சு Realme 10 சீரீஸில் Pro Plus உடைய அவுட்லுக் டிசைன் எக்ஸைட்டிங்காக இருக்க போது. இதுவும் மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 Redmi Note 12 சீரீஸ் லான்ச் ஆச்சுல, அதே சிப்போடு தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதோட Redmi Note 12 சீரீஸ் மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 ஒரு புது சிப்பில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட AnTuTu ஸ்கோர்ஸும் இப்போ பிராண்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AnTuTu ஸ்கோர்ஸ் வந்து உங்களுக்கு 5 lakhs மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதுவும் GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது இங்கே GPU ஸ்கோர்ஸ். ஸோ வந்து இது கேமிங்கும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ 5 lakhs கிட்ட ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இதை Snapdragon நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா Snapdragon 778 அளவுக்கு இதுவும் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Redmi Note 12 சீரீஸ் இது வந்து ஒரு மிட் ரேஞ்சாக இருந்தாலும் Snapdragon 778 அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சிப்பில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் டைமில் தான் நமக்கு தெரியும். இது ஆன் பேப்பரில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. ரியல் டைமில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாம்சங் உடைய அடுத்த லான்ச் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா சாம்சங் உடைய சப்போர்ட் பேஜில் வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர்ஸோட லிஸ்டிங்காக இருக்குது. எப்போவுமே நான் சொல்வேன் இல்லையா, சப்போர்ட் பேஜ் அப்படின்னாவே லான்ச் வந்து கன்ஃபார்ம் தான். இங்கே மாடல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது A04 அந்த மாதிரி வந்து பட்ஜெட் கேட்டகரி லிஸ்டிங்காக இருக்குது. பட் M23 இதுவும் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ சாம்சங் உடைய M சீரீஸ்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மாதம் அதாவது நவம்பரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. சப்போர்ட் பேஜில் லிஸ்டிங்காக இருக்குது. அடுத்ததான் இனி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 இந்த சிப்புடைய AnTuTu ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலுக்கு #Technical Chennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மெயின்டெனன்ஸ் மோட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கண்ணன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.